வீட்லயே பாவ் பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்னோ ஸ்டார்ம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பன் இருக்கு. ஓகே, பாவ் பஜ்ஜி மசாலா இது எப்படி பண்ணலாம் கிரேவி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க வெஜிடபிள், அதாவது உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கேரட்டு சின்ன கரெக்டாக இருந்தால், அதுக்கப்புறம் வந்து பட்டாணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பீன்ஸ் கொஞ்சம், காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு 4 விசில் விடணுங்க. எல்லா வெஜிடபிளும் கழுவி போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு நல்லா வேக வைங்க. நல்லா பேன் வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாவ் பஜ்ஜி மசாலா. இது ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ எடுக்கலை, பட் இது நாங்கள் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். நாங்கள் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எல்லா மசாலாவும் வதங்கிருச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன கேப்சிகம் ஒன்று நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். இது உடனே வதங்கிடும், அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம். இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது வந்து நான் வந்து 4 விசில் விட்டு எல்லா வெஜிடபிளும் மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மசிச்சு வச்சதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சேர்க்க போகிறோம். இது நல்லா கிண்டிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வத்த விட்டுக்கலாம். பாவ் பஜ்ஜி ரெடி, வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு.